guys, welcome back to Sabi's vlog. இன்னைக்கு சாபிஸ் vlogல நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்காக்கு தாங்க வந்திருக்கோம். இன்னைக்கு இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷோ வந்து போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 200, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 100 rupees போட்டிருந்தாங்க. ஸோ டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்த மாதிரி நிறையா வாழை மரம்லாம் வச்சு வெல்கம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஃபோட்டோஸ்க்கு வந்து நிறையா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃப்ளவர்ஸ்லேயே வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த என்ட்ரியே பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இப்போது டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் வந்து ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இங்கே உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊட்டியில் இருக்கமா இல்லை சென்னையில் இருக்கமானே தெரில, அவ்வளோ அழகாக ஒவ்வொரு ஃப்ளவர்ஸையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம என்ட்ரி ஆகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ்லேயே வந்து ஃப்ரேம் டைப்பில் வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. அதே போல் பேக் சைடில் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி கூட இருக்குது பாருங்கள். அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருந்துச்சு அந்த மாதிரி பிளேஸ்லாம். இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்ஸை கவர் பண்ணுற மாதிரியும் க்ரியேட்டிவாகவும் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷோ வந்து பார்த்ததே கிடையாது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த டக்கு பார்த்திங்கன்னா வந்து ஹைலைட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 2 டக்குக்குள்ளே நம்ம போகும்போதும் ஃபோட்டோஸ் எடுக்கும் போதும் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வாக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாண்டு இருக்குது. இங்கே நிறைய வாத்து வந்து இருந்துச்சு. அதில் இந்த ஒரு வாத்து மட்டும் பாருங்கள் ஜாலியாக விளாண்டுட்ருக்கோம். இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கே வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ளவர்ஸுமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீலிங் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறது எல்லாமே ரியல் ஃப்ளவர்ஸ். இந்த இடமும் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற வரைக்கும் செம்ம கூலிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி பீகாக்கை வந்து நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். அப்படியே பீகாக் மாதிரியே பாருங்கள் ஃப்ளவர்ஸ்லேயே வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அழகாக வந்து இதை பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஊட்டி ட்ரெயின் கான்செப்டில் நமக்கு வந்து ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ்லாம் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே வந்து க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபோட்டோ ஸ்பாட் வந்து இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா எலஃபண்ட் வந்து அப்படியே ஃபேமிலி அந்த குரூப்போடு வந்து இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டாட்டாய்ஸ் நிறையா ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் விளாட்றதுக்கான ஸ்பேஸும் இருந்துச்சு. அதே போல் நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஸ்பேஸும் இங்கே இருந்துச்சு. மீல்ஸ் எல்லாமே உள்ளே வந்து இங்கே கிடைக்கிது. தேவைன்னா நம்ம வாங்கிக்கலாம், இல்லைனா வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம்.
200 ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒருத்தனே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து உள்ளே சூப்பராக பண்ணியிருக்காங்க. வீக்கெண்டில் ஒரு நாள் போய் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ளேஸ்னே சொல்லலாம். செம்மொழி பூங்கால நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு நெக்ஸஸ் விஜயாமல் தான் வந்திருந்தோம். இங்கே கிட்ஸ் எல்லாம் எக்ஸைட் ஆகிற மாதிரி ஸ்னோ தீமில் ப்ளே ஏரியா செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்ததுமே பசங்கள்லாம் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபன் சிட்டிலே கொஞ்சம் கேம்ஸ்லாம் விளாண்டுட்டு இருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராகோட வாய் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும். அந்த டைமில் கரெக்டாக 3 பால்ஸ் வந்து நம்ம போடணும். அந்த மாதிரி போட்டதில் நாங்கள் வந்து இந்த பிக் டாய் வந்து வின் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கேயும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு செம்மொழி பூங்காலையும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செம்மையாக போச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.